ஷின்சோ பாக்குறதுக்கு முன்னாடி அடிக்காதப்பா. நீ யார் வேடிக்கை பார்க்க சொன்னா? விட மாட்டேன் விட மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு ஷின்சோ. நீ நிஞ்சாவா இருக்கிறதுனால ஓங்கி ஓங்கி அடிக்கிற, என்னால முடியல. கென்சி உனக்கு விளையாடவே தெரியல. சிச்சிமாரோ நீ வா, நாம விளையாடலாம். சீக்கிரமா போலாம். இதோ வர்றேன். என் ரேஞ்சுக்கு உன் கூட விளையாடணுமா? ரொம்ப பேசுற. என் பேட் தான் பேசும். இப்ப நான் பேசுறேன். இப்ப பாரு என் ரிட்டர்னு. இந்தா இது உனக்கு. இந்தா விட்டா கடைசி வரைக்கும் இப்படியே வேடிக்கை பார்க்க வச்சிருவாங்க போல. பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. பக்கத்துல இருக்கிற ஜூல இருந்து 2 புலி தப்பிச்சு ஊருக்குள்ள வந்திருக்கு. தயவு செஞ்ச பொதுமக்கள் யாரும் வெளியே சுத்தாம வீட்டுக்குள்ள போய் பாதுகாப்பா இருங்க. நாங்க கூடிய சீக்கிரத்துல. வெரி குட் நல்ல ஐடியாவா இருக்கே. அந்த புலிய மட்டும் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். ஏய் கியோ, எங்க போற? தம்பி கியோ நில்ல. ஏய் கியோ, இங்க பாரு. நாம மட்டும் அந்த புலிய புடிச்சிட்டோம்னா அப்புறம் ஃபேமஸ் ஆயிடுவோம். யாரும் வெளியே இருக்க வேண்டாம். உடனே உள்ள போய் கதவை சாத்திக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. முதல்ல கடை மூடுவோம். முதல்ல ஜன்னலை மூடணும். கெனிச்சி வேற விளையாடுறேன்னு வெளியே போயிருக்கான். அவனுக்கு வேற இந்த விஷயம் தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே. என்ன பண்றது? ஹட்டோரி எங்க இருக்க? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். டிங் 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 டிங். இந்த வாங்க. நீ வாங்கோ. அப்படித்தான். இனிமே வேகமாச்சா நீயே வந்து எடுக்கணும். ஏ குட்டி மியா, பயப்படாத. என்னது பூனை ஏன் சைஸுக்கு இருக்கு? ஏய், இந்த பூனை புஷ்டியா சூப்பரா இருக்கு. ஆமால. ஓகே, நம்ம இந்த வீட்டை கூட்டு போலாம். இது வந்தா நான் வரமாட்டேன். வராத, எங்கே இரு. இந்த பூனையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த புலி இங்கதான் எங்கேயோ இருக்கு. அட பிரமாதக்கியோ, உன்னை பார்க்க புலிக்குட்டி மாதிரியே இருக்க. நிஜமாவா? இந்த ஏரியால புலி எங்க இருக்குன்னு பாத்துட்டு வா. கண்டிப்பா போகணுமா? ஏய் கியோ, நீ ஒரு நிஞ்சா, அதை மறந்துடாத. புலி எங்க இருக்குன்னு போய் பாத்துட்டு வா போ. உடம்புல கோடு போட்டு நீங்க போக வேண்டியதுதானே? என்ன சத்தாங்க? ஒண்ணும் இல்ல பாஸ். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ரிஸ்க்ல எல்லாம் என்ன கோத்து விட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கியோ, உயிர் மேல ஆசை இருந்தா அப்படியே ஓடி போயிரு, திரும்பி பார்க்காத. தண்ணில இறங்குற கேப்ல ஒண்ணுக்கும் போயாச்சு. நான் புலி இல்ல, பூனை. புலியோட நாக்கு இவ்வளவு பெருசுனா பல்லு எவ்வளவு பெருசு. ஐயோ, இந்த புலியை எப்படி மடக்கி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன இது? ரிட்டர்ன் வருதே. அட்டோரி, என்ன இதுக்கு காப்பாத்தன? கிம்முமாக்கி, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா இந்த புலியை சீக்கிரம் பிடிச்சிடலாம். என்ன சொல்ற சொல்லு, சரியா? அங்க பாத்தியா, அந்த புலி எதையோ தேடுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அனௌன்ஸ்மெண்ட்ல 2 புலி தப்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்படின்னா இது இன்னொரு புலியை தான் தேடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இது இவ்வளவு வேகமா போகுது? சீக்கிரம் வா. இருங்க, இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்க. இது ரொம்ப அழகா இருக்கு கெனிச்சி. அதனாலதான் இதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? வச்சுக்குங்க. மேல என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்ன சத்தம் அது? கிம்முமாக்கி, புலி உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீ அப்படி போன, இப்படி போற. டிங் டிங். எவ்வளவு பெருசு. இங்கிருந்து போயிடு. ஹட்டோரி என்ன
ஹட்டோரி கிட்ட புலி கூட வாலாட்ட முடியாது. என்ன யாரு நினைச்ச நீ? டிங் 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 ஆ? டிங் 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 ஆ? டிங் 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 டிங். ஹட்டோரி ஆ? டிங் 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 டிங். தான் குட்டியை தேடிதான் வந்துச்சா? பாத்தீங்களா, புலிக்குட்டியை பார்த்து பூனைக்குட்டின்னு நினைச்சு தூக்கிட்டு வந்த ஒரே ஆளுங்க நீங்க தான். நல்லவேளை அது நல்ல புலியா இருக்கவே உங்களை வெட்டிடுச்சு, இல்லனா என்ன ஆயிருக்கும்? இந்த ஆளு அது பார்க்க அழகா இல்லன்னா ஏதோ அதுங்க ஜாடையில இருந்ததனால என்ன மன்னிச்சு விட்டுட்டு போதுங்க. பத்திரமா போயிட்டு வாங்க, உங்களை ஜூல வந்து மீட் பண்றேன். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல புலி. ஆபீஸ்ல வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து பார்த்துட்டு இல்லைன்னா ஆள் இல்லாத இடமா பார்த்து போயிட வேண்டியதுதான். இனிமேல என்னால அடக்க முடியாது. அடக்க இது என்ன ஆத்திரமா? என்ன இந்த வீட பாக்குறதுக்கு இப்படி இருக்கு? சந்திரமுகி கோட்டை. நான் மிச்சத வீட்டுல போயே பண்ணிக்கிறேன். என்ன நம்புங்கப்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்களே. இப்ப அந்த வீட்ல யாரும் இல்ல, காலியா இருக்குங்க. இல்ல, அந்த வீட்டுல ஏதோ பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் வந்தது. நீங்க வேற எதையாவது கேட்டிருப்பீங்க. நீங்க சொல்றத நான் நம்புறேன்ப்பா. இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த வீட்ல நிச்சயம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிற ஹட்டோரி. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வா யுமிகோ, அந்த வீட்ல என்ன இருக்குன்னு பாத்துட்டு வரலாம். சரி, நானும் வரேன். எனக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. கெமமாக்கி, நீயும் எங்க கூட வரதானே? இல்லப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நீங்க போயிட்டு வந்துருங்க. எனக்கு பேய்னா ரொம்ப பயம்பா, நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். பாய் பாய். என்னாச்சு கெமமாக்கி இப்படி பயந்தாங்கோலியா இருக்கா? அதுவும் நல்லதா, வா நாம போலாம். யுமிகோ, உனக்கு கொஞ்சம் பயமா இருந்தா என்ன பிடிச்சுக்கோ. பயமா இருக்கு. என்ன கெனிச்சி, கேட் இப்படி விழுகுது? ஒண்ணுல கேட்டு பழசாதான். ஏ கெனிச்சி, என்ன விட்டு அந்த வீட்டுக்கு போலான்னு பாத்தீங்களா? நான் விட்டுவேனா? நாங்களும் வர்றோம். தனியா போறேன்னு பயந்தேன். நல்ல வேலை, ஏரியா கிளீனா இருக்கு. ஆமா பாஸ். இருக்கா உள்ள? ஓ, இதான் மேட்ரா. இனிமே நான் பாத்துக்கிறேன். ரொம்ப அமைதியா இருக்கு, யாருமே இல்லையோ இல்லையோ இல்லையோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். ஏய் நில்லுப்பா. என்ன கெஞ்சி, எனக்கு பயமாட்டா? சச்சா, நான் ரொம்ப தைரியசாலி. வந்துரு. அப்படித்தான் வந்துருக்கு. சிச்சி பாரு, நம்ம உள்ள மாட்டிக்கிட்டோம். இனி நம்மளால வெளியே போக முடியாதா? இருட்டுல மாட்டிக்கிட்டோமே. கவலைப்படாத கெஞ்சி, என்கிட்ட லைட் இருக்கு. ஏய் நில்லுப்பா, எங்க போறீங்க? இந்த கதவை திறந்து நம்ம வெளியே ஓடிடலாம். கெஞ்சி, பயப்படாம வா, மேல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சொல்ல விட்டுட்டு போறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? கை கால ரொம்ப நடுங்குது. டிசைனா சத்தம் வருது, பயமா இருக்கு. மெதுவா போங்கப்பா. நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல நீ என்ன சொல்லு. இந்த வீட்ல இருக்கிற பேய் தானா? இங்க வரவங்க எல்லாரையும் பிடிச்சி சாப்பிட்டுருவேன். உங்களை இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். இங்க இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. இன்னைக்கு சாப்பாடு நீங்க தான். கெஞ்சி, வேற வழியில ஓடிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா, இங்க இரு, வந்துட்டோம். விட்டுட்டு ஓடாத. சொல்லிட்டு போங்கடா டேய். கபடி. புடிச்சுக்கிச்சா? என்ன விட்டுடு, நான் இங்க இருந்து ஓடிடுறேன். என் சட்டைய விடு. சிஷி மறு என்ன வாய பழத்துட்டு பாத்துட்டு இருக்க, ஹெல்ப் பண்ணு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, காப்பாத்து. சிஷி மறு என்ன காப்பாத்து, நான் போயிடுறேன் இங்க இருந்து. கெஞ்சி, ஏன் இப்படி கத்துற? பேய் என்ன பிடிச்சிட்டு இருக்கு, என்ன காப்பாத்து ஷேட்ஸோ. உன் ட்ரெஸ்ஸை பிடிச்சது பேய் அங்க காணி.
என்னது அடிச்ச இவ்வளவுதானா? இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? என்ன ஏமாத்த முடியாது, உங்களால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. டிங் 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 டிங். அந்த சத்தத்தை கேட்ட கெனிச்சு சத்தம் மாதிரி இருக்கே. கதவு பூட்டி இருக்கு, அதனால நான் இப்படி போக வேண்டியதான். கவலைப்படாத கெனிச்சு, இதோ வந்துட்டேன். டிங் டிங். உங்க எல்லாரையும் ஒருத்தரையா பிடிச்சி சாப்பிட போறேன். நீஞ்சா ஹட்டோரி வந்துட்டேன். அடா என்ன இது? யாரு இது? இந்த கிளி யார் இப்படி வாய் கட்டி போட்டது? உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இங்க வந்த? இனி உங்களால எங்கேயும் ஓட முடியாது. டிங் டிங் டிங். இதுக்கு காரணம் இவன் தானா? இத்தனை நாளா இந்த வீட்டுக்குள்ள கேட்ட சத்தம் எல்லாம் இதோ இந்த கிளியுடைய சத்தம் தான் கெனிச்சு. என்ன வச்சே ஏமாத்துறியா? இவன் என்னை விட பயங்கர பயந்தாங்களே. இதுக்குதான் யாரையும் எப்பவும் நம்ம பயமுறுத்த கூடாது. இந்த உலகத்துல பேய் பூதம் எதுவும் இல்லப்பா. இந்த மாதிரி தான் முட்டைக்குள்ள கோழி குஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வளருது, அப்புறம் முட்டையை விட்டு வெளியில வருது. என்ன புரிஞ்சதா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், முட்டைக்குள்ள கோழி குஞ்சு எப்படி வளருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சார், அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு கோழி முட்டைக்குள்ள ஒரு கோழி குஞ்சு இருக்கா சார்? இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்தது அதான்டா, புதுசா கேள்வி கேக்குறேன். ஓ சாரி சார். முட்டை அட, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள எத்தனை கோழி குஞ்சு இருக்கா? கெனிச்சி, ஃப்ரிட்ஜ் திறந்து வச்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஹட்டோரி, என் கையில என்ன இருக்கு? முட்டை கென்டியன் காபாய் போட்டறியா? தின்றதுலயே இரு, நான் இது ரிசர்ச் பண்ண போறேன். ரிசர்ச்சா? பரவாயில்லையே, படிப்புல உனக்கு இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கா கெனிச்சி? கலாய்க்கிறார் அம்மா. படிப்புக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் ஹட்டோரி. இந்த முட்டைக்குள்ள இருந்து கோழி குஞ்சு வெளியே வரும். அது நல்லபடியா வளர்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். அப்புறம் அது ஒரு முட்டைய போடுமா, அந்த முட்டையை நம்ம பத்திரமா தாங்க முடியல, உன் கதை பெருசா போகுது. கென்டி, இது சூப்பர் ஐடியா. இது நல்ல விஷயமா இருக்கிறதுனால நானும் உனக்கு உதவி செய்யறேன். என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம். ஏன் என்ன கோழி குஞ்சு வெளியே வரல? இதுங்க தூங்கிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாக்கலாமே. வேற ஏதாச்சும் பண்ணலாம். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கே. ஆமாமா, அதுல உட்காராதீங்க, முதல்ல எழுந்துருங்க ப்ளீஸ். ஏன் கெனிச்சி, என்னாச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்புங்க. அம்மா, நாங்க சொல்ற வரைக்கும் இந்த ரூம் எங்களுக்கு தான் சொந்தம். என்னாச்சு உங்களுக்கு? அம்மா உள்ள வந்து வேகமா காலை விட்டாங்களே, முட்டை உடைஞ்சிருக்குமோ? பாக்கலாம். நல்ல வேளை முட்டைக்கு ஒண்ணும் ஆகல. அது சரி, அது ஏன் இன்னும் வரல? விடு பாவம், அந்த கோழி தொட்டி உள்ள தூங்கிட்டு இருக்கோம். ஹட்டோரி, சும்மா இருக்காம ஏதாவது ஐடியா சொல்லு. இதை இன்னும் சூடான இடத்துல வைங்க. அதுக்குள்ள நான் போய் புக்ல ஏதாவது ஸ்பெஷலா போட்டிருக்கான்னு படிச்சு பாத்துட்டு வரேன். புரிஞ்சுதா? பத்திரமா பாத்துக்கணும் கெனிச்சி. ஓஹோ, இதான் விஷயமா? அப்ப முதல்ல நாம கோழியத்தனை பிடிக்கணும். கெனிச்சி, நம்ம வச்ச டைம் முடிய போகுது. கெனிச்சி, என்ன சத்தம் இங்க? கெனிச்சி, இங்க பாரு, அவுச்ச முட்டை மாதிரி இருக்கு. ஆஹா,
இந்த முட்டையிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது போல இருக்குப்பா. நீ என்னதான் கோழி முட்டையை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் அதுல இருந்து குஞ்சு பொரிக்கவே பொரிக்காது கெனிச்சி. அந்த முட்டையெல்லாம் சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. முட்டை குஞ்சு பொரிக்கணும்னா அதுக்கு ஏத்த முட்டையை நம்ம வாங்கிட்டு வரணும். அதோ அந்த இடத்துலதான் அந்த முட்டை கிடைக்கும் கெனிச்சி. ஏய் ஷோ 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 எல்லாரும் வெளியில வா வெளியில வா. இந்த 3 முட்டையை நாங்க எடுத்துக்கவா? ஏதாவது ஒரு முட்டையை எடுத்துக்கோ. எது எடுக்கிறது? இதை எடுக்கலாம். கோழிக்குள்ள இருந்து முட்டை வருமே, முட்டைக்குள்ள இருந்தும் கோழி வருமே. ரொம்ப ஆசைப்படாதீங்க, அந்த முட்டை எனக்கு தான் சொந்தம். இதோ வர இருங்க. இந்த முட்டையில இருந்து நிச்சயமா கோழி குஞ்சு வெளியில வரும் பாரு. ஆமாமா வரும். டிங் 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 டிங். ஆஹா, எல்லாரும் போயிட்டாங்க. முட்டை நமக்கு தான் சொந்தம். பரவாயில்ல, குட்டி முட்டையா வாங்கிட்டு வராம என் சைஸுக்கு பெரிய முட்டையா தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எச்சி ஊறுது, ஒரே வாயில முழுங்குறேன். டிங் 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 டிங். நல்லா கேளுக்கியோ, இனிமே நீ ஒரு பூனை கிடையாது, நீ ஒரு கோழி. புரியுதா? நீ ஒரு கோழி. நீ பூனை கிடையவே கிடையாது, கோழி தான். அந்த முட்டை மேல உட்காந்து அது குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் நீ தான் அதை பாத்துக்கணும். புரிஞ்சுதா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த நிஞ்சா ஆட்டோரியோட முட்டையை திருட வந்திருப்ப நீ. ஓ, இதுதான் என் முட்டையா? சரி சரி. முட்டைய பத்திரமா பாத்துக்கோ கோழி. நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு. ஏய், எதுக்கு இங்க வந்தீங்க? இது என்னோட முட்டை. முதல்ல இங்க இருந்து போங்க. கியூ பட்ட பாமாட்டுனா அவன் தோழியாவே மாறிட்டானே. ஒரு பூனையை எப்படிப்பா கோழியா மாத்துன? இந்த ஹட்டோரி நினைச்சா யார வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் மாத்த முடியும். டிங் டிங். ஏதோ வித்தியாசமான சத்தம் வருது, நோட் பண்ணுங்க. கோழி குஞ்சு பொரிச்சு குட்டி வெளில வந்துருச்சு. அங்க பாரு கோழி குஞ்சு. இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோழி குஞ்சுக்கு என்ன மூக்கு பெருசாட்டு? டிங் 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 டிங். அம்மா, நான் இங்க என்ன பண்றேன்? ஆஹா, என்ன இது? பொதுவா இதுங்களெல்லாம் நான் தான் விரட்டுவேன். இது என்ன விரட்டுது? ஐயையோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயையோ, குட்டியெல்லாம் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரிசர்ச் சக்சஸ் தான் கிடைச்சு. ஆனா ஒரு சின்ன டவுட், கோழி முட்டையில இருந்து எப்படி வாத்து குஞ்சு வெளில வந்துச்சுன்னா புரியல. டிங் டிங்.